ஈரான் மீது அமெரிக்காவும் இஸ்ரேலும் போர் புரிந்து வருகின்றன. இந்த போருக்கு மத்தியில் ஆயுதங்களுடன் 2 போர் விமானங்களை இலங்கையில் தரையிறக்க அமெரிக்கா அனுமதி கோரிய நிலையில் அதனை அந்த நாட்டு அதிபர் அனுரகுமார திசாநாயக்க ஏற்காமல் புறக்கணித்தார். இதனால் இலங்கை மீது அமெரிக்கா கடும் கோபமடைந்திருக்கிறது. கடந்த பிப்ரவரி 28 அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து ஈரானை தாக்கியது. அது போராக மாறி 3 வாரங்களை கடந்துவிட்டது. ஈரான் மீது ஏவுகணை, ட்ரோன் தாக்குதல்கள் நடத்தப்பட்டு வருகிறது. பதிலுக்கு ஈரானும் அமெரிக்காவின் போர் விமானங்களையும் இஸ்ரேல் நாட்டையும் தாக்கி வருகிறது. அது மட்டுமின்றி அண்டை நாடுகளான சவுதி அரேபியா, கத்தார், ஐக்கிய அரபு அமீரகம், பஹ்ரைன் உள்பட பிற நாடுகளில் உள்ள அமெரிக்காவின் படைத்தளங்களை குறிவைத்து ஈரான் தாக்கி வருகிறது. அமெரிக்கா தனது நட்பு நாடுகளின் விமானப்படை தளங்களை பயன்படுத்தி ஈரான் மீது தாக்குதல் நடத்தி கொண்டிருக்கிறது. இதனால்தான் அரபு நாடுகளை குறிவைத்து ஈரான் தாக்குதல் நடத்தி வருகிறது. இந்த நிலையில்தான் ஏவுகணைகளுடன் வந்த 2 அமெரிக்க போர் விமானங்களை இலங்கையின் மத்தள சர்வதேச விமான நிலையத்தில் தரையிறங்க அனுமதி கோரப்பட்டது. அதற்கு இலங்கை அனுமதி மறுத்துள்ளது. இதனை இலங்கை அதிபர் அனுரகுமார திசாநாயக்க உறுதி செய்துள்ளார். இதுபற்றி அவர் இலங்கை நாடாளுமன்றத்தில் என்ன பேசியிருக்கிறார் என்றால், கிழக்கு ஆப்பிரிக்க நாடான டிஜிபுட்டியிலிருந்து 2 போர் விமானங்கள் ஆயுதங்களுடன் வந்தது. இந்த போர் விமானங்களை மத்தள சர்வதேச விமான நிலையத்தில் தரையிறக்க அமெரிக்கா விரும்பியது. விமானங்களில் 8 கப்பல் எதிர்ப்பு ஏவுகணைகள் இருந்தன. ஆனால் நாம் அதற்கு அனுமதி கொடுக்கவில்லை. இந்த போர் விமானங்கள் முறையே மார்ச் 4, மார்ச் 8 ஆகிய தேதிகளில் அனுமதி கோரியது. 2 கோரிக்கைகளும் நிராகரிக்கப்பட்டுவிட்டது. பல அழுத்தங்கள் இருந்த போதிலும் போர் விஷயத்தில் நடுநிலைமையை பேண நாங்கள் விரும்புகிறோம். மத்திய கிழக்கில் நடக்கும் போர் நமக்கு சவால்களை ஏற்படுத்தினாலும் நடுநிலையாக இருக்க வேண்டிய அனைத்து விஷயங்களையும் நாம் செய்வோம். மேலும் அவர் கூறிய அந்த தேதியான மார்ச் 4, மார்ச் 8 என்பது அமெரிக்கா ஈரான் போர்க்கப்பல்களை குறிவைத்து உக்கிரமாக தாக்கிய காலமாகும். போர் தொடங்கிய முதல் 10 நாளில் 20க்கும் மேற்பட்ட ஈரானின் போர்க்கப்பல்களை அமெரிக்கா மூழ்கடித்துள்ளது. அது மட்டுமின்றி ஈரான் போர், அரபு நாடுகளை ஈரான் தாக்குவது என்று மத்திய கிழக்கு பிராந்தியம் முழுவதும் பதற்றத்தில் உள்ளது. இந்த பதற்றம் நம்முடைய இந்திய பெருங்கடல் பகுதி வரை வந்துவிட்டது. ஈரானின் IRIS தேனா என்ற போர்க்கப்பல் போர் பயிற்சியை முடித்துவிட்டு இந்திய பெருங்கடலில் இலங்கையின் அருகே இந்த மாத தொடக்கத்தில் சென்று கொண்டிருந்தது. அப்போது அந்த போர்க்கப்பல் மீது அமெரிக்காவின் நீர்மூழ்கி கப்பல் தாக்குதல் நடத்தியது. இதில் ஈரானின் போர்க்கப்பல் மூழ்கடிக்கப்பட்டது. அதில் 84 கடற்படையினர் உயிரிழந்தனர். 32 பேரை இலங்கை கடற்படை மீட்டது. இந்த சம்பவத்தை தொடர்ந்து 219 கடற்படையினரை கொண்ட மற்றொரு ஈரானிய கப்பலான IRINS பாதுகாப்பு காரணங்களுக்காக இலங்கையின் கிழக்கு துறைமுகமான திரிகோணமலைக்குள் அனுமதிக்கப்பட்டது. இதன் மூலமாக ஈரானியர்கள் பத்திரமாக தங்க வைக்கப்பட்டனர். இதுபோன்ற தாக்குதல்களை மேற்கொள்ள அமெரிக்கா திட்டமிட்டு போர் விமானங்களில் ஏவுகணைகளை கொண்டு வந்ததால் இலங்கை அனுமதி அளிக்கவில்லை. இதன் மூலம் ட்ரம்பின் மூக்கை இலங்கை உடைத்திருக்கிறது. மேலும் ஈரான் போரால் இலங்கையும் பாதிக்கப்பட்டுள்ளது. அரபு நாடுகளிடமிருந்து கிடைக்க வேண்டிய கச்சா எண்ணெய் முழுமையாக இலங்கைக்கு கிடைக்கவில்லை. இருப்பினும் கூட போரில் யாருக்கும் ஆதரவு, எதிர்ப்பு என்று இலங்கை தெரிவிக்கவில்லை. நடுநிலைமை என்ற நிலைப்பாட்டில் இலங்கை உறுதியாக உள்ளது. இதனால் ஈரானின் போர்க்கப்பல்களை ஏவுகணை வீசி தாக்க தயாராக வந்த அமெரிக்காவின் 2 போர் விமானங்களுக்கு அவர் அனுமதி மறுத்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. அமெரிக்கா, இஸ்ரேல் மற்றும் ஈரான் ஆகிய நாடுகளுக்கு இடையில் இடம்பெற்று வரும் மோதல்கள் தொடர்பில் ஐக்கிய நாடுகள் சபையில் கொண்டு வந்த தீர்மானத்திற்கு இலங்கை ஆதரவு வழங்கவில்லை என்றும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்திருக்கிறார். பல நாடுகள் அந்த தீர்மானத்திற்கு உடன்பட்டன. அவர்களுடைய ஒத்துழைப்பை வழங்கினார்கள். ஆனால் நாம் அதற்கு ஆதரவு வழங்கவில்லை. ஏனென்றால் அந்த தீர்மானத்தில் குறைபாடுகள் இருந்தது என்றும் கூறியிருக்கிறார் அனுரகுமார திசாநாயக்க. அதற்கு காரணம், சர்வதேச அரங்கில் நாம் எப்போதும் நீதி மற்றும் நியாயம் என்ற ஒரு கொள்கையை முன்வைக்கிறோம். அப்படி இருக்கும்போது போர்க்காலத்தில் தாய் நாட்டின் தனித்துவம், கௌரவம் மற்றும் சர்வதேச அங்கீகாரத்தை பாதுகாப்பதற்கான வழிமுறை இதுவே ஆகும் என்றும் அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்திருக்கிறார். இந்த நிலையில்தான் சுற்றுலாத்துறை அமைச்சர் விஜித ஹெராத் இந்த போர் பற்றி பேசியிருக்கிறார். மத்திய கிழக்கில் ஏற்பட்டுள்ள யுத்தத்தில் எந்த தரப்பினருக்கும் நாங்கள் ஆதரவு கொடுக்க போவதில்லை. நடுநிலையான கொள்கையோடு எப்போதும் உலக சமாதானத்திற்காக நாங்கள் தலையீடுகளை மேற்கொள்வோம். அதன் பிரகாரம் எங்களது வெளியுறவு கொள்கையை நாங்கள் நடுநிலையாக பேணி வருகிறோம் என்று கூறியிருக்கிறார். Subscribe to One India and never miss an update.